பாத்தல்ல? யோ பெருசு, நீ சொல்றதாம்பா கரெக்ட். ஐயோ, நீ என்னமா பெருசு கிருசுன்னு கூப்பிட்டு மானத்தை வாங்குற? அழகா தாத்தான்னு பொம்மி கூப்பிடுவா, அதே மாதிரி கூப்பிட வேண்டியதானே? புரிது புரிது. நேத்து பயத்துல உனக்கு ஏதோ கனவு வந்திருக்குமா, அதனால நீ ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு உன் வீட்டுக்கு போனதா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ போகல. வீட்டை விட்டு போலான்னு நினைச்சவ அப்படியே பயத்துல அசந்து தூங்கி இருக்க. அதாமா நிஜம். இன்னொரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. நீ வீட்டை விட்டு போறன்னு சொன்னதும் எனக்கு மனசே கேட்கல. அதனால பயத்துல வந்து பார்த்தப்போ கதவு திறந்துதான் இருந்துச்சு. நான் எட்டி பார்த்தப்போ நீ அசந்து தூங்கிட்டு தாமா இருந்த. என்ன நம்புமா? அப்ப நான் போகவே இல்லையா? சரி, நான் சொல்றதா நீ நம்ப மாட்டேங்கிற. உன் ஃப்ரெண்ட் யாரது? விஜி. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? அதான் நேத்து நான் வரவே இல்லைன்னு. அப்புறம் பாத்தியா, அவளும் வரவே இல்லைன்னு தானே சொல்லியிருக்கா. நானும் நீ இங்கதான் இருந்தேன்னு சொல்றேன். இதுக்கு அப்புறமாவது நான் சொல்றத நம்புமா. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு பொம்மையா நடிச்சு கொடுத்துட்டு போமா. சரி சரி, நீ சொல்றத கேட்கும் போது மனசுக்கு கொஞ்சம் சமாதானம் ஆகுதுதான். இருந்தாலும் கொஞ்சம் அள்ளு விட்டுக்குதியா. பெருசு என்னவோ உளர்னு இருக்குது. ஆனா நான் போறதா எடுத்த முடிவு எடுத்ததுதான். ஏதாவது சென்டிமெண்டா சொல்லி இந்த பெருசு புடிச்சு வச்சுனேதான் இருக்கும். இங்க யாரு பயந்து பயந்து செத்துன்னு இருக்குது? நம்மளால தாங்க முடியாது ரசாமி. இந்த ராணி ஒரு தபா முடிவு எடுத்துட்டா அவ பேச்சு அவளே கேட்க மாட்டான். பெருசு சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா உள்ளதான் அல்ல இருக்குதே. ஐயோ, இதுக்காண்டி வந்து என்னைய பார்த்து, ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருக்கும், என் இடத்துலயே வந்து இருந்துங்கன்னு, என் பெட்ல படுத்துக்கின்னு, என் புடவைய கட்டிக்கின்னு என்னாண்டிய வேலைய காமிக்கிறியான்னு. ஐயோ, நம்மள காலி பண்ணிருமோன்னு எனக்கு பயமாக்குதே. ஐயோ, வானா வானா ராணி, ஒரே மனசா கிளம்பிட வேண்டியதுதான். ராத்திரினா பகலன்னா இப்பதான் வீட்டுப்படியா தாண்ட முடியுது. அதனால டப்புன்னு எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். ராணி, ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அப்பிட்டு வெளியே வாங்க. என்னாச்சு? என்னம்மா? போலீஸ். என்னாச்சு? வணக்கம் சார். வணக்கம். என்னாச்சு பூமி? ஒன்னும் இல்ல, திடீர்னு போலீஸ் வந்ததை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ ஒன்னும் பயப்படாத, அதான் நான் இருக்கல்ல. யோ டாடி, நீ இருக்கிறதாயா என் பிரச்சனைய. எப்ப பார்த்தாலும் தடவினே இருக்கிற. என்ன விஷயம் சார்? சார், கோர்ட்ல பொம்மி மேடத்தோட கைரேகை, தலைமுடி, அப்புறம் டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்காக பிளட் சாம்பிள் இதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க சார். அதுக்காக தான் சார் ஃபாரன்சிக்ல இருந்தும் லேப்ல இருந்தும் ஆளை கூட்டு வந்திருக்கோம். ஐயோ, அப்ப கண்டிப்பா ஆள்மாறாட்ட கேஸ்ல என்னதான் அசிங்கப்படுத்த போறாங்க போலகுதே. சரா ராணி, இவ மொழியே சரியில்லை. கண்டிப்பா இவகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவ பயப்படுறா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். பூமி, உட்காரு பூமி. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான். இவளை கடத்தி வச்சிருந்ததுனால இப்பெல்லாம் யார பார்த்தாலும் பயம். மேடம், ஒரு பயமும் தேவையில்லை. பிளட் சாம்பிள், கைரேகை இதெல்லாம் எடுத்துப்போம், அவ்வளவுதான் மேடம். வாங்க சார், உட்காருங்க. சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார்.
அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. பிச்சை போடுங்கம்மா. ஏய் அங்க பாரியா யாருன்னு? நம்மாலியா? சார் நல்லா இருக்கீங்களா சார்? என்னண்ணே நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா இருக்கேன். என்னடா இது, தாடிகார ஏதோ பெரிய வேலை பாக்குறான்னு நினைச்சா பிச்சைக்காரங்க பூரா வந்து அவனை வலிச்சுக்கினானுங்க. இவனும் பிச்சைதான் எடுத்திருப்பானோ? நான் எதுன்னு ஒன்னும் புரியலையே. இது யாருப்பா சித்தார்த்து? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்க பொண்டாட்டி பொம்மி. நீங்க சொல்லாமே தெரியுதே எப்பேற்பட்ட குணவதி. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஏய் பயமுடு, இது பொம்மை இல்ல ராணிடா. ஐயோ என்னடா இது, இந்த கிழவனை நம்ம எங்கேயும் பார்த்தது இல்ல, ஆனாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். இல்ல நான் பொம்மிதான். நீ பொம்மைதாம்மா, ஆனா சித்தார்த்தோட ராணின்னு நான் சொல்ல வந்தேன். ஓ, அவர் மனசுக்குள்ள நீதாம்மா ஆட்சி பண்ற. எப்பா ஒரு நிமிஷத்துல கண்ணு இருட்டின்னு வந்துச்சு. சித்தார்த் தம்பி, உனக்காக சாதாரண விஷயம் எல்லாம் பண்ணலாமா? எப்பேற்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காரு தெரியுமா? அண்ணே பேசாம இருங்கண்ணே, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. எதுக்குன்னே அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. நடந்தது உன் பொண்டாட்டி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பதானே உங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வரும். என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. சித்தார்த் தம்பி, உனக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதும் அதுக்கு பரிகாரம் பண்றதுக்காக பக்கத்துல இருக்கிற கோவில்ல ஒரு நாள் பூரா வெயில்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்தாருமா. அந்த பிச்சை எடுத்த காசையும் ஒரு படுபாவி திருடிட்டு போயிட்டாமா. அப்போ இந்த தம்பி கதறி அழுதது இன்னுமும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுமா. இந்த தம்பி உன் மேல உயிரையே வச்சிருக்கு. நான் உண்மையிலேயே சொல்றேம்மா, நீ கொடுத்து வச்சவ தாயி. அவன் கட்டின பொண்டாட்டியே கை கழுவிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா என் பொண்டாட்டி தான் உலகம், என் பொண்டாட்டி தான் தெய்வம்னு நினைச்சு ஒருத்தன் இப்படி பண்றான்னா ரொம்ப பெரிய விஷயம்மா. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பாக்குறதே ரொம்ப கஷ்டம் தாயி. அம்மாடி பொம்மி, நீ மட்டும் இல்லன்னு வெச்சுக்கோ, தம்பி உயிரோடவே இருக்காது, செத்துருவாருமா. ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இப்பதான் அவங்க நல்லா வாழ்றத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அபசகனமா ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். சுமார். அண்ணே பரவாயில்ல, விடுங்க விடுங்க. சரிப்பா. சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாயா. 2 பேரும் இதே மாதிரி இணை பிரியாம நல்லா இருக்கணும்யா. சரிண்ணே. என்னம்மா என்னாச்சு? கோயில் ஏதாவது பிரச்சனையா? கோயில்ல என்னயா பிரச்சனை? எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான். ஆள் மாறாட்ட கேஸ்ல என்ன எப்படியும் உள்ள தள்ள போறாங்க. அதானே உனக்கு வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காருமா, கவலைப்படாம இரு. யோ, கடவுள் இருக்கிறான் சரி, ஆனா நான் இருக்கணுமே, என்ன உள்ள வச்சிருவாங்கல்ல. ஏம்மா இப்படி பயப்படுற? என் இடத்துல இருந்து பார்த்தாதான் உனக்கு அந்த வலி தெரியும். இந்த பாரு, 5 நாள் கழிச்சு எப்படி இருந்தாலும் நான் பொம்மி இல்ல ராணின்னு தெரிஞ்சிரும். நிச்சயமா என்ன தூக்கி உள்ளதான் வச்சிருவானுங்க. அதுக்கும் சேர்த்து எனக்கு நீ துட்ட வெட்டி தான் ஆகணும். பேசினபடி எல்லா காசும் என் ஏரியாக்கு போய் சேரணும். அதுக்குள்ள அந்த தாடிகாரன் என் மேல கைய வச்சான், அப்பால சும்மா இருக்க மாட்டா இந்த ராணி. அப்படியே ஊடு பூந்து அடிச்சு நொறுக்கிடுவா. அம்மா 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 அம்மா, அப்படி எதுவும் பண்ணிடாதம்மா, அவன் மனசு உடைஞ்சு போயிருவாமா. அது உன் செல்ல பேராண்டியாண்ட சொல்லி வையா. ஆளு நல்லவனாதான் கீரான். அதுக்காக வரம்பு தாண்டறது எல்லாம் பாத்துக்கின்னு சும்மா இருக்க மாட்டா இந்த ராணி. சரி 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 சரி, நான் பாத்துக்கிறேம்மா. நீ சொன்ன எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன், சரியா? இந்த 15 நாளைக்குள்ள சித்தார்த்தை எப்படியாவது மனசளவுல ப்ரிப்பேர் பண்ணிடுறேம்மா. நீ ப்ரிப்பேர் பண்ணுவியோ ரிப்பேர் பண்ணுவியோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த தாடிகாரன் என் மேல கைய வைக்க கூடாது. அதுக்கு நீதான் கேரண்டி கொடுக்கணும். புரியுதா? புரியுதுமா. எப்படியாவது நேரத்தை கடத்தணுமே. ஆஹா, நல்ல வேலை, இங்க ஒருத்தன் கரெக்டா ஆடு மாதிரி நிக்கிறான்.
இவனாண்ட பேச்ச குத்து நேரத்தை கத்திட்டு அந்த அம்மா வந்ததும் கூட சேர்ந்து ஓட்டின்னு வீட்டுக்கு போயிடலாம். என்னண்ணே இவ்வளவு நேரம் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தீங்க, உங்க அத்தை மக பொம்மையை நேர்ல பார்த்ததும் வாய் தந்தி அடிக்குது. ஓ, இவனுக்கு அந்த பொம்மை அத்தை மாவளா? அப்ப நமக்கு மாமா முறை. என்ன மாமா, நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே பொம்மி உங்ககிட்ட நல்லா பேசுது, மறுபடியும் பழசெல்லாம் மறந்து போச்சா? செத்து போனவ உயிரோடு வந்திருக்கா, அது எப்படின்னு புரியல. அது தெரியாம இவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்கான். நல்லாதான் இருக்கு பொம்மி. நீ எப்ப வந்த? இப்பதான். மாப்பிள்ள வரலையா? வந்துட்டு இருக்காரு. இங்க பக்கத்துல பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்களா, அதனால கார் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. மாமா, வீட்ல ஜூஸ் கலக்க போறேன், வந்து ஒரு வாய் குடிச்சிட்டு போங்களேன். ஐயோ இல்லம்மா, வாங்க. பரவாயில்லம்மா. இங்க என்ன பண்ற? வா. என்னம்மா? வா. சத்தியமா சொல்றேங்க, திடீர்னு அவ வந்து நின்னதும் எனக்கு அப்படியே கொலையை நடுங்கி போச்சு. நடுங்கி போறதுக்கு அவ என்ன பேயா பிசாசா? பொம்மி மாதிரியே இருக்கிற ஒருத்திய கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. இது அந்த கிழவன் வேலையா சித்தார்த் வேலையான்னு இன்னும் நாங்க கண்டுபிடிக்கல. அவ யாரு, என்ன, அவ பின்னாடி யாரு இருக்கா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்கு வேட்டை. அப்புறம் இன்னொரு விஷயம், அவளை பார்த்ததும் நான் தான் பயந்துட்டேன் ஒழிய அவ துளி அளவு கூட பயத்தை காமிக்கவே இல்லைங்க. நேரம் என்கிட்ட வந்து மாமா எப்படி இருக்கீங்க அது இதுன்னு பாசமா பேசினா, அதுலதான் நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். இதுல இருந்தே உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் அவ பொம்மி இல்ல வேற யாரோன்னு. ஒருவேளை அவ உண்மையான பொம்மியா இருந்தா, ஏண்டா கொலகார பாவி, என்னையா கொலை பண்ண ட்ரை பண்ணன்னு உன் சட்டைய புடிச்சு கேள்வி கேட்டிருக்க மாட்டா? ஏங்க நீங்க வேற எங்க பயமுறுத்துறீங்க? தவமணி, இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாத. இங்க பாரு, ஆராய்ச்சி பண்ற வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணுங்கிற வேலைய மட்டும் நீ பாரு. நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு பண்ண, ஊர்லயே வச்சு அவ கதைய மொத்தமா முடிச்சிரு. என்ன சொல்றீங்க? பொம்மிய கொன்னதும் அவள மாதிரியே ஒருத்திய கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இப்ப அவளையும் கொண்டுட்டா கூட்டிட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன ஜெராக்ஸ் மிஷினை வச்சு வரிசையா பொம்மிய பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா என்ன? அதுவும் கரெக்ட் தான். இது பாரு தவமணி, அவளை முடிக்கணும். ஆனா சாதாரணமா இல்ல. பொம்மி சாவ விட அவ சாவு கொடூரமா இருக்கணும். என்ன பேச்சே காணும்? யோசிக்கிறியா? இவ இருக்கிற வரைக்கும் நமக்கு ரிஸ்க் தான் தவமணி. எப்ப வேணாலும் பொம்மி விஷயத்தை இவ மூலமா போலீஸ் தோண்டி துறவ நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? புரியுதுங்க, புரியுது. நான் பாத்துக்கிறேங்க. அவளை உண்டுல நாக்கிறேன். மொத்தமாவே அவளை இல்லாம ஆக்கிட பண்ணிடலாங்க. என்னம்மா, என்ன சொல்றான் அந்த தவமணி? பயந்து நடங்குறா. அதான் மொத்தமா முடிக்க சொல்லிட்டேன். முடிக்கணும்மா, அவளை மொத்தமா முடிக்கணும். இந்த பாரு பெருசு, சும்மா திட்டின்னு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் சொல்லிட்டான். இங்க பாரு, உனக்கு நல்ல கோபம் வந்தாலும் சரி, கெட்ட கோபம் வந்தாலும் சரி, அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் கிடையாது. உடம்பு கெட்டு போனதுதான். அத சரி பண்ற வேலையை பாரு. ஐயோ, இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் ஊருக்கு வர வேண்டாம்னு தடுத்தேன். மீறி வந்து இப்படி பண்ணா என்ன பண்றது? அட என்னையா நீ உசுர தினுகுற? அந்த அம்மா வந்து அழுது நின்றது, ஒரு கிஸ்ஸ போட்டதுனால கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிட்டேன். அது ஒத்திக்கின்னு வந்தது தப்பா? வந்துட்டேல்ல, அப்ப சொல்றத ஒழுங்கா செய். குழம்பு இப்ப சரி பண்ண போறியா இல்லையா? யோ என்னயா வச்சு கொட்டுறதுக்கும் கோயம்பேக்கத்துக்கும் நான் என்ன உங்க வீட்டு சமையல்காரியா? இதுக்கு மேலாம் நம்மளால முடியாது. நீ வேற ஆளை பாரு. நான் இப்பவே கிளம்புறேன். ராணி அப்பிட்டு. என்னம்மா இப்படி சொல்ற? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. பின்ன என்ன சரியில்ல? ஏதோ நீ குடுக்குற காசுக்கு சொம்மானா சீனா போட்டு போலான்னு வந்தா
கோலம் போடு கோயம்பா வெயின்னு உயிரை தின்னுகிற. அவள்தான் எல்லாமே ஓவரு. ராணி கோயிங்கு, நீ போன வெயி. ஐயோ அம்மா, ராணி ராணி. இப்பவும் நான் கடவுள்கிட்ட கேக்குறது இதுதான். உனக்கு ஏதாவது உயிர் வேணும்னா என் உயிரை வேணா எடுத்துக்கோ. ஆனா பொம்மி இந்த வீட்டுக்கு வேணும். நாங்க எல்லாரும் கண்ட கனவு நிறைவேற்றுறது நீதாம்மா. நீ மட்டும் இல்லன்னு வெச்சுக்கோ, தம்பி உயிரோடவே இருக்காது, செத்துருவாருமா. நீ இல்லனா நான் செத்துருவேன் பொம்மி. ஐயா, இந்த பக்கமா பொம்மிய பாத்தீங்களா? இல்லையா, பாக்கலையா. அம்மா அம்மா அம்மா, என்னங்க ஐயா? எங்கயாவது பாத்தீங்களா? பாத்தனே. எங்க பாத்தீங்க? ஆட்டோல போயிட்டு இருந்துச்சு. ஆட்டோலயா? நான் கூட பார்த்து பேசலான்னு இருந்தேன். அது ஏதோ யோசனையில பாக்காமலேயே போயிடுச்சு. வரங்க. சரிம்மா. ஆட்டோல போயிட்டாளா? அப்ப இந்நேரம் பஸ் ஏறி கிளம்பி இருப்பான்னு நினைக்கிறேன். சித்தார்த்துக்கு என்ன பதில் சொல்லுவேன்? வேணி எப்படி சமாளிக்கிறது? இப்படி பண்ணிட்டாலே. ஐயோ, வாராங்களே. இப்ப நான் என்ன பதில் சொல்லட்டும்? என்ன பண்ணுவேன் தெரியலையே. இப்படி ஆயிடுச்சு நிலைமை. தாத்தா. அப்பா, என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம். வாங்க சாப்பிட போலாம். என்ன தேடினீங்களா? ஆமா தாத்தா, சாப்பாடு ரெடி. எல்லாரும் உங்களுக்கு தான் காத்துட்டு இருந்தோம். அப்போ பொம்மி? பொம்மி தான் உங்களை காணும்னு சொன்னான். அதான் உங்களை தேடி வந்தோம். அப்பா, என்னப்பா இந்த வெயிலையே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். தாத்தா, நீங்க ஆன்ட்டி கூட போங்க, நான் இலை வாங்கிட்டு வந்துடுறேன். ஆன்ட்டி கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன். வாங்கப்பா. சரிம்மா. போச்சு 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 போச்சு, எல்லாம் கருகி கறிக்கட்டையா போயிடுச்சே. சரிப்பா. ஏ பொம்மி, ஒரு குழம்பு எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம்டி? இந்த பாரு, மாப்பிள்ள சாப்பிட உட்காந்துட்டாரு. குழம்பு எடுத்துட்டு வந்து ஊத்துவா. மொத்த குழம்பும் கருகி கறிக்கட்டையா கிடக்குது. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ ஆண்டவா, காப்பாத்து. கவலைப்படாத பொம்மி. இப்ப என்ன ஆச்சு? என்ன உப்பு தான் அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் சித்தார்த் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பான். யோ பெருசு, குழம்புல உப்பு மட்டும் கோளாறு இல்லையா? குழம்பே கோளாறு தான். குழம்பு கோளாறா? மொத்த குழம்பும் கருகி போய் வானில ஒட்டிக்கிச்சியா? என்னமா சொல்ற? இப்ப எப்படி சமாளிக்கிறது? பொம்மி, எவ்வளவு நேரம்டி? இது வந்துட்டேன். சரி போ. ஏய் பொம்மி, என்னடி குழம்ப ஊத்த சொன்னா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? குழம்ப ஊத்து. இந்த அம்மா வேற பிரச்சனை என்னன்னு தெரியாம கோயம்பு ஊத்துன்னு பேஜார் பண்ணிருக்குது. கோயம்பு இருந்தா நான் ஊத்த மாட்டேனா? அதான் மொத்தமா ஒட்டின்னு இருக்குது. நீ பண்ற பில்டப் எல்லாம் பார்த்தா குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும் போல இருக்கே. ஊத்து. குழம்ப ஊத்தலாம், கீழே வெய்யு. வாசனை நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கே. கருகி போன வாசனையா நல்லா இருக்குதுன்னு சொல்லுது. இந்த மொத்த குடும்பமும் நல்ல பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போல.
சாப்பிடுங்க தம்பி. சாப்பிட்டு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தம்பி. ஆண்டி சூப்பரா இருக்கு. டெலிஷியஸ் பூமி. எதுக்கு பூமி சும்மா உசுன்னு இருக்க? என்ன பூமி சொன்னா கேட்க மாட்டியா? சும்மா உசுன்ட்டு. பாம்பு. ராணி ராணி எனக்கு தெரியும் நீ வந்துருவன்னு. எனக்கு தெரியும் நீ பொம்மி வந்திருக்கான்னு தெரிஞ்சு நீ பொம்மி பார்க்க தானே வந்த. ராணி நீ நீ ராணி சரி சரி இரு, நான் போய் ஃப்ரெண்ட் அனுப்புறேன். ராணி என்ன ஒண்ணு பண்ணிடுறா, நான் ஃப்ரெண்ட் அனுப்புறேன். உன் ஃப்ரெண்ட் அனுப்பி விடுறேன். ராணி ராணி நீ என்ன ஒண்ணு பண்ணிடாத, நான் போயிடுறேன். கொஞ்சம் ஓரமா போய்க்கிறேன். நீ நான் சொன்ன கேப்பல்ல, நீ இங்கே இரு, நான் இதை வந்துடுறேன். நான் போய் உன் ஃப்ரெண்ட் அனுப்பிடுவேன். என்ன பார்த்தா உனக்கு மனசியா தெரிதா இல்ல வேற மாதிரி தெரிதா? என்னம்மா ஏன் அப்படிலாம் கோவிச்சுக்கிற? பின்ன என்னையா, நீ காண்டி அந்த பொம்மிக்கு பாம்பெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தா நான் இந்த மேட்ருக்கு ஒத்துனதுக்கவே மாட்டேன். பாம்புதான் எனக்கு உசுர போயிருயா. இன்னைக்கு அந்த பாம்பு என் மேலலாம் ஏறி ஐயோ, இப்போ நினைச்சா கூட நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோரெல்லாம் வாய் வழியா வந்து ஊழ்ந்துரும் போலகுது. சில சமயம் நீ பேசுறது எனக்கு புரியவே மாட்டேங்குதுமா. நீ பேசுறது தமிழ் தானாமா? யோ பெருசு, இப்ப அதுவாயா முக்கியம்? எந்த நேரத்துல உன்னை நான் பார்த்தேனே தெரியலையா? நீ கெட்ட நேரமா நினைச்சாலும் என் குடும்பத்துக்கு சித்தார்த்துக்கு நீ வந்தது நல்ல நேரமா. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் கோச்சிக்காம இருமா. யோ யோ யோ, நீ வேற சென்டிமெண்டா பேசி தாக்காத. நான் என்னையா பண்ணிட்டோம்? பொம்மியா நடிகத்துக்கு இன்னும் இன்னெல்லாம் சோதனைய கத்துக்கணும்னு தெரியல எனக்கு. பெரிய சத்திய சோதனையா இருக்கியா உன்னோட? தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. சித்தார்த்துக்காக, எனக்காக, கிருஷ்ணவேணிக்காக. நான் என்னதான் வாயால ஊனு உதார் விட்டாலும் என் மனசு பஞ்சு மாதிரி நீ தெரிஞ்சு வச்சீங்கன்னு நீ நல்லா தாக்குற பெருசு. இதெல்லாம் சரியா இல்ல சொல்லிட்டேன். என்னெல்லாம விளக்கு எரியுமா, கண்ணே கங்கம்மா, மரம் இழுக்கிற கைய பாரமா. பொம்மி எனக்கு ஒரு ஆசை இருக்கு பொம்மி, அதை நீ நிறைவேற்றுவியா? ஆஹா, இன்னும் இந்த தாடிகாரன் பூ மாட்டுற மரங்களை பொழுகுது. தாடிகாரா, உனக்கு அடி பத்தல பொழுகுது, அதுக்கு தானே அடி போடுற. என்ன எனக்காக இப்ப நீ ஒரு பாட்டு பாடணும். அவ்வளவுதானே? பாடிடுறேன். ஸ்டவ் மேல கடாயி, சாக்கெட்டுனா சட்டாயி, வடிவேலுனா துபாயி, கைய ஊட்டா டபாயி, லோக்கல்னா லோலாயி, அப்பாவா நீ ஆராயி, மட்டமான எல்லோ பையன் பங்கமா நீ கலாயி, குமு கும்பா இடி கும்பா வா மச்சா நீ தெம்பா, குமு கும்பா இடி வெம்பா வா மச்சா நீ தெம்பா, ஏ குமு கும்பா இடி கம்பா வா மச்சா நீ தெம்பா, ஏ ஸ்டவ் மேல கடாயி, சாக்கெட்டுல சடாயி. பொம்மி, நீ இந்த பாட்டை பாடுன, உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும்? நீ பாடுன விதத்தை பார்க்கும்போது நீ பொம்மி மாதிரியே இல்ல. எனக்கு ஏதோ வேற யாரையோ பார்த்த மாதிரி இருந்தது. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதனால்தான் இந்த பாட்டை நான் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம், தாத்தா கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் வந்துடுறேன். தாத்தா கூப்பிட்டாரா? எனக்கு கேட்கவே இல்ல. இல்ல எனக்கு கேட்டுச்சு. நான் வந்துடுறேன். ஏய் பொம்மி நில்லு. வர பொம்மி. ஏய் பொம்மி. ஏய் பொம்மி, கதவை திற. பொம்மி ப்ளீஸ் பொம்மி, கதவை திற. இது ராணி, வந்தவங்க எந்த அளவுக்கு கிருஷ்ணவேணிக்கு பழக்கம், அங்க யாரு வருவா போவான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால நீ அங்க போனா எல்லாரும் பொம்மின்னு நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேச, நீ ஒண்ணு பேச, இப்படி பதிலுக்கு பதில் ஏதாவது பேசி நீ நடிக்கிற விஷயம் வெளியே வந்துடக்கூடாது. யோ, நான் ஏற்கனவே திகில்ல இருக்கிறேன். நீ வேற என்னத்துக்கியா குழப்பத்தை கூட்டுற? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நீ தாராளமா கடத்திறப்பு விழாவுக்கு போலாம். இந்த ஊர் உனக்கு புதுசுங்கிறதுனால எந்த தப்பும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு யோசிக்கிறேன். இல்லனா ஒண்ணு பண்ணு, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போகும்போது என்னையோ இல்ல சித்தார்த்தையோ கூட கூட்டிக்கிட்டு போயிடு. ஏன் சித்தார்த்து, நானே சும்மா தானமா இருக்கேன், நானே கூட வந்துடுறேம்மா. சரி சரி பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் இல்லம்மா, அதத்தான் நீ செய்யணும். சரி சரி நான் பாத்துக்கிறேன். வாங்க தம்பி. மல்லிகா, இதெல்லாம் உள்ள எடுத்து வை. வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல, ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை ரினிவல் பண்ணணும். அதுக்காக தாத்தா கிட்ட சைன் வாங்க வந்தேன். ரொம்ப அர்ஜென்ட்னு அப்பா அனுப்பிச்சு விட்டாரு, அதனால தான் வந்திருக்கேன். அப்படியா? சரி உட்காருங்க. வாங்க. வராதவங்க வந்திருக்கீங்க. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ். ஆமா, எங்க சித்தார்த்து, தாத்தா, பூமி யாரையுமே வீட்டுல காணோம்? சித்தார்த் தம்பியும் தாத்தாவும் பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்காங்கப்பா. லேட் ஆயிடுச்சு போல இருக்கு, அதான் இன்னும் வரல. வர நேரம் தான். பொம்மி பக்கத்து டவுன்ல இருக்கிற கடத்திறப்பு விழாவுக்காக போயிருக்காப்பா. கடத்திறப்பு விழாவுக்கா போயிருக்கா? சாகிறதுக்கு போயிருக்கா? அது தெரியாம என்கிட்டயே பில்டப்பா. தாத்தா, இவன் எதுக்கு இங்க வந்தான்? யாரப்பா சொல்ற? மனோ வந்திருக்கா போல இருக்கு தாத்தா. சரி வா, எதுக்கு வந்திருக்கான்னு விசாரிச்சு பாப்போம். வாப்பா மனோ, என்ன திடீர்னு, என்ன விஷயம்? இல்ல தாத்தா, அப்பா இந்த கான்ட்ராக்டை ரெனிவல் பண்ணுங்கிறதுக்காக உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு. அதனாலதான் தாத்தா வந்தேன். ஏப்பா சித்தார்த், அவனை உனக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக வீடு தேடி வந்தவங்கிட்ட இப்படிதான் மூஞ்சி தூக்கி வச்சுப்பியா? இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. எதிரியே நம்ம வீடு தேடி வந்தாலும் அவங்கள வாங்கன்னு சொல்றதுதான் நம்ம பண்பாடு. அத முதல்ல புரிஞ்சுக்க. ஏன்பா, பேருக்காவது அவனை பார்த்து பேசுப்பா. போங்க தாத்தா. பரவாயில்ல தாத்தா, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்கம்மா பொம்மி? அந்த ஸ்வீட் கடை திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டு இருந்தாங்கல்லப்பா, அவங்க கார் அமைச்சிருந்தாங்க. உங்க 2 பேருக்கும் நான் போன் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. இப்பதான் கிளம்பி போனாப்பா. ஏன் அவளை தனியா அமிச்சிங்க? கொஞ்ச நேரம் இரு, அவங்க 2 பேரும் வந்துட்டோன்னு நானும் சொன்னேன்ப்பா. அவ பாட்டுக்கு கிளம்பிட்டா. நான் என்ன பண்றது தம்பி? எனக்கும் கொஞ்சம் இந்த டெலிவரி கொடுக்க வேண்டிய வேலை இருந்ததுனால என்னாலையும் போக முடியல. ஏன் இப்படி எல்லாம் பண்றா?
எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. தாத்தா ஒரு நிமிஷம். வேணும்னே பண்றான். அவனை சும்மாவே விட மாட்டேன். என்னைய ஏமாத்துறான். என்ன இவன் வேணும்னே தான் பண்றான். அவனை விடக்கூடாது. என்னையே ஏமாத்திட்டான். என்ன மறுபடியும் மனோ போன் பண்றான்? ஹலோ, என்னாச்சு மனோ? சித்தார்த் விஷயம் ஏதாவது நடந்துச்சா? அம்மா எதுவுமே நடக்கலம்மா. எல்லாமே சொதப்பல். பொம்மையா நடிக்க வந்தவ இங்க வீட்டுக்குள்ளதாம்மா இருக்கா. என்னடா அவளதான் தவம் பண்ணி தூக்கிட்டான்னு சொன்னியே? மா இல்லம்மா, அவன் என்கிட்டயே போய் சொல்லி ஏமாத்திருக்காமா. அவன் எதுக்காக இப்படி ஒரு கேம் ஆடி இருக்கான்னு தான் புரியல. மா அவன் வீட்டுக்குள்ளதாம்மா இருக்கா. கார் அனுப்பிட்டேன், தூக்கிட்டேன், ஆவுன்னு என்னெல்லாம் கதை அடிச்சான். இப்போ இங்க எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சுமா. சரி வை, நான் தவம் பண்ணிக்கிட்ட பேசிட்டு வரேன். என்ன சத்த? என்ன ஆகணும்? அந்த பொம்மையா நடிக்கிறவள தூக்கிட்டேன்னு தவம் பண்ணி சொன்னா. ஆனா இப்ப அவ வீட்டுலதான் இருக்காளா? ஒரு நிமிஷம் இருங்க மேடம், நீங்க வந்திருக்கிற விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணே அண்ணே, பக்காவா அவளை ஏமாத்தி கூட்டு வந்தாச்சுண்ணே. சூப்பர். பலியாடு மாதிரி வந்து மாட்டிக்கிட்டால. அவ என்ன கதிக்கு ஆளாக போற பாரு. டேய் போங்கடா, எல்லாரும் சேர்ந்து போய் அவளை இழுத்துட்டு வாங்கடா. போங்கடா போங்கடா போங்கடா. சரி வாங்கடா. இன்னைக்கு வரட்டும். மேடம் சொல்லுங்க. என்னத்த சொல்றது? நீ பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு உனக்கு பாராட்டு விழா நடத்தணும் தான் போன் பண்ண. மேடம் ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? பொம்மி உன்கிட்ட தான் இருக்கான்னு பயங்கரமா பில்டப் பண்ண. இப்போ என்னடானா அவ வீட்ல தான் இருக்காளாமே. வீட்லயா? மனோ இப்பதான் போன் பண்ணி என்கிட்ட சொன்னா. உன் நம்பருக்கு போட்டா உன் லைன் போகலையாமே. வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஏன் போற? வீட்டுக்குள்ள போலையா? வீட்டுக்குள்ளயா? அட, உன் மாமியார் வீட்டுக்குள்ள போறதுக்கு ஏன் இப்படி தயங்குற? மாமியார் ஊடா? ஓ, இதான் அந்த தாடிகாரனோட அம்மா ஊடா இருக்குமோ? ஐயோ, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் வர தெரியாம இங்க வந்து நின்னு இருக்க. ஏமா இதை என் மாமியார் வீடுன்னு சொல்றீங்க? அதுவும் சரிதாமா. உன் மாமியார் தான் செத்து போயிட்டாளே, சித்தார்த் தான் இருக்கான். வேணா சித்தார்த்தோட பழைய வீடுன்னு வச்சுக்கேன். அம்மா, இவங்க எப்போ வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க? அதெல்லாம் ஒரு காலம்மா. எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? நானு, உங்க அம்மா, அண்ணலட்சுமி 3 பேரும் உட்கார்ந்து சிரிச்சு பேச ஆரம்பிச்சோன்னா நேரம் போறதே தெரியாது. அவங்க ஸ்வீட்டு கடை ஆரம்பிக்கணும்னு தாமா இங்க இருந்தே போனாங்க. அது ஒரு 20-25 வருஷம் இருக்குமா. ஓ அப்படியா? என்ன புதுசா கதை கேக்குற மாதிரி என்கிட்ட கேக்குற? அது என்னதான் இருந்தாலும் நீங்க பழைய காலத்து ஆளுங்க. நீங்க சொல்லும் போது அத கேக்குறதுக்கே நல்லா இருக்குமா.
ஆமாமா. என்னதான் இருந்தாலும் உனக்கு மத்தவங்க சொல்றதை விட கூட இருந்து நேர்ல பார்த்த நான் சொல்ற மாதிரி வராதுல்ல. அதுவும் எல்லா கல்யாணமும் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க கல்யாணம் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அன்னலட்சுமியாலையும் கிருஷ்ணவேணியாலையும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஆமா ஆமாமா. இல்லனா அவங்க சொல்லி வச்ச மாதிரியே அவங்க நட்பை காப்பாத்துறதுக்காகவே கிருஷ்ணவேணிக்கு பொண்ணும் அன்னலட்சுமிக்கு பையனும் பிறந்து உன் பொண்ணை என் பிள்ளைக்கு கட்டி கொடுன்னு அன்னலட்சுமி ஒரு நகையும் கொடுத்து, அந்த நகை கொடுத்த விஷயம் சித்தார்த் வீட்டுக்கு தெரிஞ்சு சித்தார்த் தம்பி கல்யாணமே வேணான்னு சொல்லி அந்த வீட்ல இருக்க ஜெகதீஷ்குல உன் கூட கல்யாணம் ஆயிருக்க வேண்டியது. அதெல்லாம் கடவுள் செயல்மா. அந்த ஜெகதீஷ் கல்யாணத்தப்ப காணாம போயிட்டான். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்பதான் சித்தார்த் தம்பி உன் கழுத்துல தாலி கட்டுற நிலைமை வந்துடுச்சு. இதெல்லாம் நினைச்சா மூச்சே முட்டுற மாதிரி இருக்குமா. நம்மளை விடவும் ஒரு பெரிய சக்தி நமக்கு பின்னாடி இருக்குதுன்னு இத வச்சுதாமா நம்ம தெரிஞ்சுக்கணும். உனக்கு தெரிஞ்ச கதையவே என் வாயால திரும்ப திரும்ப கேக்குற பத்தியா? ஐயோ, இந்த கதையை எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காதுமா. சரிம்மா, விளக்கு வைக்கிற நேரமாச்சு, நீ உள்ள போய் விளக்கேத்து.